ஒரு கொஸ்டின், ஆல்ஃபபெட்ஸில் லெட்டர் எல்லுக்கு முன்னாடி எந்த லெட்டர் வரும் அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் டக்குன்னு லெட்டர் கே தான் எல்லுக்கு முன்னாடி வரும்னு சொன்னீங்க? எத்தனை பேர் IJKLன்னு ஆல்ஃபபெட்ஸை ரீவைன் பண்ணி பதில் லெட்டர் கேன்னு சொன்னீங்க? ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ளே நுழையும் போது நுழைஞ்சதுக்கப்புறம் என்ன விஷயம் எடுக்க வந்தோன்றதையும் மறந்துருப்போம். அப்போது அப்படியே 2 ஸ்டெப் ரிவர்ஸில் போய் இப்போ ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இதைத்தான் 1 ஸ்டெப் பேக் 2 ஸ்டெப் ஃபார்வர்ட்னு சொல்கிறாங்களோ. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு டாப்பிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ஒரு பாயிண்டில் ஸ்டக் ஆகிட்டேன். சிஸ்டத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அதுலேருந்து அந்த நம்பர்ஸ், ஃபார்முலா இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் நம்ம நினச்ச ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரே தாட் தான். என்ன ப்ராப்ளம்னே தெரியலைங்க. ஸ்டக்கான இடத்துலேருந்து ப்ராக்ரெஸ் பண்ணவே முடியல. அப்போ எங்கள் அம்மா எதிர்ச்சியாக வந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ, ஒரு பாயிண்டில் ஸ்டக் ஆகிட்டேன், என்ன ப்ராப்ளம்னு யோசிச்சு மண்டெல்லாம் சூடாகிடுச்சு, மைண்ட் ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அம்மா இந்த விஷயத்தை தாங்க சொன்னாங்க. 1 நிமிஷம் அங்கேயே பாஸ் பண்ணு, மைண்டுக்கு ரெஸ்ட் கொடு. அதுக்கப்புறம் நீ பண்ணிட்டு இருந்த ஒர்க்கில் ஒரு 2-3 ஸ்டெப் பின்னாடி போய் அந்த பாயிண்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணு. மைண்ட் ரொம்ப ப்ரீ ஆக்குபைடாக இருக்கும்போது கிளியராக யோசிக்க முடியாது. த கிளஸ்டர் ஆஃப் தாட்ஸ் அது நமக்கு கிளாரிட்டி கொடுக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க சொன்னது தான் செஞ்சேன். உட்காந்த இடத்துலேருந்து ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சேன். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, பாடி அண்ட் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு அங்கேயும் இங்கேயும் நடந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸ்டக்கான பாயிண்டில் இல்லாமல் ஒரு 2-3 ஸ்டெப் பின்னாடி போய் அங்கே இருந்து என் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் ஆரம்பித்தேன். இப்போ என்னோட மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஐ குட் கேட்ச் வாட் வென்ட் ராங் அண்ட் கரெக்ட் தி சேம். சம்டைம்ஸ் க்ரோத்துன்ற விஷயம் கூட நம்ம லைஃப்பில் எப்படி இருக்குன்னா, 2 அடி முன்னாடி போகணுன்னா 1 அடி பின்னாடி போக வேண்டியது இருக்குங்க. அந்த 1 அடி பின்னாடி போகிறதுக்கான அர்த்தம் நம்மளோட லிமிட்டிங் பிலீஃப்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கு மேலே என்னால் முடியலப்பா, இவ்வளோ நேரமாக நான் தப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், இவ்வளோ நேரம் என்னோட எஃபர்ட்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கு, இனி எப்படி இந்த ஒர்க்கை சப்மிட் பண்ணுவேன், டிலே ஆச்சுன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, எல்லா ஃபார்முலாஸையும் செக் பண்ணியாச்சு, டேட்டா செக் பண்ணியாச்சு, என்னாச்சு, இதுக்கு மேலே என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்னு கோவம் வரும்போது நம்ம மேலேயே நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். இதுதான் நம்மளோட பொட்டென்ஷியலை லிமிட் பண்ணுற மாதிரியான பிலீவ்ஸுங்க. நம்ம க்ரோத்தை தடுக்கும் இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸை ரெசிஸ்ட் பண்ண ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறது தப்பு இல்லை. டேக்கிங் எ ஸ்டெப் பேக் டசன்ட் மீன் வி ஆர் ஃபெயிலிங். பெரும்பாலான நேரத்தில் அது நமக்கு சொல்லி தரதெல்லாம் பாஸ் பண்ணு, உன்னை நீயே ரீகேலிபர் பண்ணிவிட்டு அடுத்து முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்க உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ வித் ஆல் ஸ்ட்ரென்த் அண்ட் கிரேட்டர் பர்பஸ். அவ்வளோதான். ஒரு நாள் நீங்கள் காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறீங்க. அடுத்தடுத்து நடக்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது. ஹீட்டர் ஒர்க் ஆகலை, ட்ரெஸ் சரியாக அயன் பண்ண முடியல, அவசரமாக கிளம்பும்போது டோரில் ஒரு இடி, டேபிளில் ஒரு இடி, சாப்பாடு தொண்டைக்குள்ளே இறங்குறதுக்கே கஷ்டப்படுது. அந்த ஒரு மார்னிங் உங்களை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோண வைக்கும். அப்போது ஒரு செகண்ட் பாஸ், டேக் எ டீப் பிரெத், மைண்டை ரீசெட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸில் வந்து அந்த செட்பேக்கை அப்படியே நாள் முழுக்க கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் அப்போவே அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் ஒரு பாஸ், ஒரு ரீசெட் ஆஃப் மைண்ட் கொடுக்குது. உதாரணம் சிலது பார்ப்போமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கேன், ஆனால் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்கோட கிளியர் பண்ண முடியல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போது ஒரு பெரிய டவுன் டர்ன் லாஸ். அது மட்டும்தான் இருக்குது. எல்லா நேரத்துலையும் அடுத்து என்னன்னு யோசிக்க முடியல, பிளாங்காகவே இருக்குது. டவுட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் மட்டும்தான் மைண்ட் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு. ரிலேஷன்ஷிப்பில் கூட இதை பார்க்கலாம். 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரும் கொஞ்ச நாளாகவே சண்டை போட்டுட்ருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வருது. ஒரு ஈவினிங் லெட்ஸ் டேக் அ பிரேக், எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு தோணுது. 2 பேரும் கூல் டவுன் ஆகலாம் அண்ட் லெட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் வாஸ் ஹேப்பனிங்னு 2 பேரும் சேர்ந்தே ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. வெளியே இருந்து பார்க்கும் நமக்கு, ஏன்னா இது 2 பேரும் பேச மாட்டேறாங்க, தனியாக இப்படி இருக்காங்களே, இந்த சண்டைனால 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படின்னு தோணும். ஏன் சில டைம் இந்த தனிமையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த 2 பேருக்கு கூட எங்கே நம்மளோட பார்ட்னர் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இந்த சின்ன பிரேக் எடுக்கலான்னு சொல்லுது பிரேக்கப்பில் போய் முடிஞ்சிருமோன்ற பயம் வரும். பட் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வீக்னஸாக பார்க்குறோமோ, அதாவது இந்த பிரேக் எடுக்கிறது, செல்ஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எதை நம்ம வீக்னஸாக ஆர் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்டெப் பின்னாடி கொண்டு போகுதோ அப்படின்னு நினைக்கிறோமோ, அதுதான் ஆக்சுவலி க்ரோத்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக டர்ன் ஆகுதுங்க. அந்த ஒரு சின்ன பிரேக்கில் என்ன நடக்குதுன்னா, செல்ஃப் அனாலிசிஸ்ன்ற விஷயம் வருது. லைஃப்பில் கொஞ்சம் பின்னாடி போய் என்ன ஆச்சு, ஏன் இப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோம், எந்த நீட் ஆர் விஷ் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாததால் இப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எந்த இமோஷன் ட்ரிகர் ஆகுதுன்னு யோசிச்சு அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ண 2 பேரும் சேர்ந்து ஸ்டெப் எடுக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் முன்னதை விட இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது.
அவங்க 2 பேரும் இன்னும் அதிகமாகவே கனெக்ட் ஆவாங்க. தன்னை பற்றி தானே தெரிஞ்சுக்க, ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி புரிஞ்சுக்க, இஷ்யூஸை அட்ரஸ் பண்ண டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடைக்குது. இது ரொம்ப இன்டென்ஷனாக நடக்கிற ஒரு விஷயங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியராக மூவ் ஃபார்வர்ட் பண்ண பிரேக்ன்ற ஒரு சின்ன செட்பேக் அவசியமாகுது. இது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வேணாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகமே ஸ்பீடாக ஓடி போகுது, என் வண்டி பஞ்சராகி நிற்கிது, என் லைஃப்பில் ஆர் என்னோட படிப்பு ஒர்க் ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது, டவுன்ஃபால் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினச்சா, இட் மைட் பி லைஃப்ஸ் வே ஆஃப் செட்டிங் யூ அப் ஃபார் அ லீப் ஃபார்வர்ட். சின்னதாவோ பெருசாவோ லைஃப்பில் செட்பேக்குன்ற விஷயத்த நம்ம நிறைய வாட்டி பார்ப்போம். வாட் மேட்டர்ஸ் இஸ் ஹவ் வி ரெஸ்பாண்ட். ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறது ஆர் ஒரு ஸ்டேஜில் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறது டசன்ட் மீன் வி ஆர் ஃபெயிலிங். இந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் பின்னாடி வந்திருக்கிறதுக்கு 2 அடி நீங்கள் முன்னாடி போகிறதுக்கான ஒரு பாஸ், லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, மைண்ட் அண்ட் பாடியை ரீசெட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண உங்கள் லைஃப் உங்களுக்கு சொல்லும் ஒரு மெசேஜ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டுட்ருக்குது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட்.